Welcome to Arts Achievers 12th Accounts most important sum first division test 2024 க்கு ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்கெல்லாம் மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்கெல்லாம் எப்படின்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் ஃபுல் போர்ஷன் எழுதுறவங்க இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. நாட் ஒன்லி ஃபார் த ரிவிஷன் டெஸ்ட், பப்ளிக்குக்கே இது இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் சம்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் ஒரு மாடல்லே ஒரு சம் ரெண்டு சம் இருக்கு. அதே சம்மே நமக்கு வந்து இல்ஸ்ட்ரேஷன் ஒண்ணு எக்ஸசைஸ்ல ஒண்ணு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டடா எதுவும் கேட்கல, அதே மாடல்ல வேற சம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி 3 years பப்ளிக் எக்ஸாம் பேஸ் பண்ணி எடுத்திருக்கிற கொஷின்ஸ் தான் இந்த 10th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். டோட்டலா ஒரு 55 கொஷின்ஸ் தான் இருக்கு. நீங்க ஒரு சாப்டருக்கு 45 அந்த மாதிரி பாப்பீங்க பார்த்தா. ஸோ இந்த டோட்டலா இதை மட்டும் படிச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்களால 70 மார்க் வாங்க முடியும். இன்க்ளூடிங் வந்து 10th லெசன்ல சம்ஸ் எதுவும் பார்க்க தேவையில்லை, எல்லா தியரியும் படிச்சுக்கணும். நான் இங்க 3 மார்க் தியரி கொடுத்திருக்கேன். ஏன்னா 3 மார்க் தியரி தான் வந்து உங்களுக்கு 5 மார்க்ல கேட்பாங்க. ஸோ அதனால 3 மார்க் தியரி கொடுத்திருக்கேன். 10th லெசனை பொறுத்த வரைக்கும் 12 மார்க்குக்கு கேட்கக்கூடிய லெசன்ஸ் தான் வந்து 10th லெசன். ஸோ அதுல வந்து 2 மார்க் 3 மார்க் 1 மார்க் மட்டும் படிச்சீங்கன்னாவே டோட்டலா அதுல வந்து 12 மார்க்குக்கு வந்து பப்ளிக்குக்கே வரக்கூடியது. ஏன்னு பாத்தீங்கன்னா 2020, 22 அண்ட் தென் 23 பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. 3 பப்ளிக் எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 12 மார்க் அப்படிங்கிறது குறைவில்லாம எடுத்த லெசன் எந்த லெசன் கேட்டா சாப்டர் 10th சாப்டர் தான். ஸோ இதை வந்து மறக்காம படிச்சுக்கோங்க. சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4, 5, 7, 8, 9, 11, 13, 15, 18. இப்போ வந்து இந்த 4th கொஸ்டின் பாக்குறீங்க அப்படின்னா, சம் பாக்குறீங்க அப்படின்னா அதே சம் இல்ஸ்டேஷன்லயும் இருக்கும். செகண்ட் லெசன்ல மட்டும் இல்ஸ்டேஷன்ல கம்மியாகவும் எக்ஸசைஸ்ல அதிகமாகவும் சம்ஸ் இருக்கும். ஸோ அதுல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இங்க எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறது, நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் தான். ஸோ இங்க எக்ஸசைஸ்ல இருக்கிறது அங்க எக்ஸாம்பிள் வந்து வேற மெத்தடா இருக்கும். 11th சம் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 12ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. இதே மாடல் சம்ஸை மட்டும் இல்ஸ்ட்ரேஷன்ல பாருங்க. ஓகேவா? சாப்டர் 3 அண்ட் தென் சாப்டர் 4 இதெல்லாம் வந்து ஓவராலா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். இதுதான் 2 மார்க்ல கேட்பாங்க, இதுதான் 3 மார்க்ல கேட்பாங்கன்னா இல்ல. இந்த சம்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால 70 மார்க் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். டோட்டலாவே ஒரு சாப்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த சாப்டர்ல அதை பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் வந்து அதிகமா கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாவும் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் இன் த சென்ஸ் இல்ஸ்ட்ரேஷன்ல ஒரு டைம் கேட்ட சம்ஸ், எக்ஸாம்பிள்ல ஒரு டைம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. 3rd சாப்டர் பொறுத்த வரைக்கும் 1, 6, 9, 12, 15, 16, 23. 4th சாப்டர் 3, 9, 10. 5th சாப்டர் 1, 5, 11, 13, 18, 19, 23, 25. 6th சாப்டர் 1, 2, 4, 6, 13, 14, 15, 20. 7th சாப்டர் 1, 5, 7, 9, 11, 15, 16, 19, 20. 8th சாப்டர் 2, 8, 13. 9th சாப்டர் 3, 7, 12, 13, 15, 19. ஸோ இம்பார்ட்டன்டான சம்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும். டெய்லியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் டியூரேஷன் கரெக்டா இருக்கும். 3 hours சம்ஸ் எல்லாமே போடணும் அப்படின்னா நீங்க இந்த சம்ஸை மட்டுமாச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, இந்த சம்ஸ் நல்லா படிங்க. அண்ட் தென் ரிவிஷன் டெஸ்ட் நல்லா எழுதுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிவிஷன் டெஸ்ட். இந்த சம்ஸை மறக்காம படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் ஸ்டடி ரிலேட்டட் அப்படின்னு கேட்கறத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இந்த கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ் தான். ஸோ இதை மறக்காம பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.